ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 100 வயதில் ஒரு குமாரனை பெற முடிந்தது. இந்த விசுவாசத்தை வச்சுதான். Praise God. இன்னைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்குற நீங்க, எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குமா, என் வாழ்க்கையில் இது நடக்குமானா நான் சொல்றேன், இந்த விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எதெல்லாம் மரித்து போனது என்று நீங்கள் நினைத்தீர்களோ, எது எல்லாம் சாத்தியமில்லை என்று நினைக்கிறீர்களோ, எது உருப்படவே செய்யாதுன்னு நினைக்கிறீங்களோ, அது உருப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நமக்காக அதை செய்வார். விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம்? கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ஒரு முறை கூட தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ஏனென்றால் நான் விசுவாசிக்கும் போது அது தேவனுக்கு பெருமையா இருக்கு.